ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனலான சூப்பரான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம பிரவீன் சாருடைய டைரக்ஷனுக்கான ஸ்டோரிங்கிறத இன்றைக்கான எபிசோடில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. என்ன கொஞ்சம் குழப்பமாக இருந்துச்சு, விஜய் கிட்ட வெண்ணிலா வந்து ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் கட்டி பிடிக்கும்போது விஜய் வந்து வெண்ணிலாவை தள்ளி விடுறாங்க. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதனால் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி விஜயும் கேட்குறாரு. எல்லாருமே அதிர்ச்சியாக பார்க்கும்போது இப்போ வெண்ணிலா கையில் போட்டிருக்க ஒரு மோதிரத்தை காட்டுறாங்க. இப்போ ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் பார்த்தா விஜயோட வீட்டில் அந்த அவுட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல பார்த்தோம்னா விஜயும் வெண்ணிலாவும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வெண்ணிலா ரொம்பவுமே தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கும்போது விஜய் வந்து அவர் கையில் போட்டிருக்க ஒரு மோதிரத்தை கழட்டி வெண்ணிலாவுக்கு போட்டு விட்றாங்க. இது எங்கள் அம்மாவோட மோதிரம், இது எவ்வளோ முக்கியங்கிறது வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே வெண்ணிலா வந்து இது நமக்கு கல்யாணம் ஆன மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ இதெல்லாம் சொல்லி அழுகுறாங்க. ஆனாலும் விஜய் வந்து எனக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுமே அப்படியே வெண்ணிலா ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ அடுத்து பார்த்தோம்னா காவேரியை காட்டுறாங்க. இப்போ காவேரி பார்த்தோம் அப்படின்னா இங்கே விஜய் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆட்டோ வந்ததுக்கப்புறம் ஏன் லேட்டு அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு ஃபன் கலாட்டாவை பேசிட்டு ஆட்டோவில் ஏறி கோயிலுக்குலாம் வந்துடுறாங்க. பார்த்தா விஜய் வந்துடுறாரு. விஜய் கிட்ட தயக்கத்தோடு அப்படியே பார்த்தோம்னா இந்த சந்தோஷமான செய்தியும் சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக அப்படியே கொண்டாடுறாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், யார் எதிர்த்தாலும் உன்னை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் விஜய் சொல்லிட்டு இருக்காரு. வெண்ணிலாவும் அந்த காவேரியும் அந்த விஷயத்தை பேசி அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தா நீ சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இப்போ தான் தெரியுது காவேரி ஆட்டோக்குள்ளார உட்காந்துக்கிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதான் பிரவீன் சாருடைய டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பெரிய குழப்பம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து பார்த்தா மறுபடியும் இங்கே விஜய்க்கு வெண்ணிலாவை காட்டுறாங்க. தாத்தா பாட்டி, அதே நேரத்தில் பார்த்தோம்னா விஷக்கிருமி ராகினி அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தா வெண்ணிலா அப்படியே கதறி அழுகுறாங்க. நீ போய் தானே சொன்ன அப்படி இப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து அவரோட கல்யாண ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க. அதை பார்க்குற வெண்ணிலா வந்து அப்படியே ரொம்பவுமே அதிர்ச்சியில் பார்த்து அழுகுறாங்க. அதோட பார்த்தோம்னா மறுபடியும் இங்கே காவேரியை காட்டுறாங்க. காவேரி பார்த்தோம்னா அங்கே கோயிலில் ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் வந்து இங்கே நம்ம சொன்னதுமே வெண்ணிலா அப்படியே ரொம்ப கோவமாக பார்க்குறாங்க. அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இன்றைக்கான எபிசோட் பார்க்கும்போதே ஏற்கனவே நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட் ஏரியாவில் கொடுத்த ஹிண்ட் பிரகாரம் பார்க்கும்போது வெண்ணிலா வந்து பெரிய ஒரு வில்லியாக மாற போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே புரிஞ்சு போச்சு. அடுத்தடுத்து ஸ்டோரியில் பயங்கரமான எமோஷன்லாம் நமக்கு நிறையா காத்துக்கிட்டு இருக்கு. எப்படி பார்த்தாலும் காவேரி கிட்ட விஜயால் உண்மையை சொல்ல முடியாது அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் இன்றைக்கான எபிசோடில் நமக்கு வந்து என்ன, விஜய் கிட்ட வந்து அந்த சந்தோஷமான செய்தி சொன்னதுக்கப்புறம் அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுறாரு நம்ம எல்லாம் கேட்டிருந்தோம் கமெண்ட் செக்ஷனில். அதுக்காண்டி அதை அப்படியே பிரவீன் சார் வந்து ஒரு கனவாக காட்டி நம்மளெல்லாம் சந்தோஷப்படுத்திட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடுத்து நிறைய எமோஷனல் இருக்குது. விஜய்க்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியும் வரப்போகுது. இது சம்மந்தமாக நம்ம அடுத்த ப்ரோமோவில் டீட்டெயிலாக பேசலாம். இப்போ எப்படி பார்த்தாலும் அடுத்து ஒரு குழப்பமான ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாரும் தயாராக இருங்க. என்னை யாரும் சண்டை போடாதீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.